ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் வந்து பேச போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து இன்னமும் வந்து ப்ராக்டிஸ் கேம்ப் போடலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். பட் இப்போது ஃபைனலாக வந்து அவங்க ப்ராக்டிஸ் கேம்பை போட்டு விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டீமுமே வந்து அவங்க ஊரில் இருக்கிற ஸ்டேடியத்தில் தான் வந்து கேம்ப் போடுவாங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து இந்த தடவை வந்து வான்காடே ஸ்டேடியத்தில் வந்து இவங்க வந்து ப்ராக்டிஸ் கேம்ப் வந்து போடலை. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து சில பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கேம்பை வந்து எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ஜியோவோட சின்ன கேம்ப் மாதிரி ஒரு ஃபிட் பண்ணி அவங்க வந்து அவுட்ஃபிட்டாக வந்து ஒரு ஸ்டேடியம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேடியத்தில் தான் வந்து இவங்க வந்து ப்ராக்டிஸ் வந்து தீவிரமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேம்பில் வந்து நம்ம யுவராஜ் சிங் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமான ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டுருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ப் வந்து கரெக்டாக வந்து ரிலையன்ஸ் இதில் வந்து வச்சுருக்காங்க. முக்கியமாக வந்து வான்காடே ஸ்டேடியத்தில் வந்து சில பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து மேட்ச் ஏதாச்சும் வந்து பாதிக்குமா அப்படின்னு சொல்லியும் வந்து தெரியலை. பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்ப் வந்து நல்ல தரமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து எப்பயுமே வந்து ஒரு டஃப் கொடுக்குற டீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் இந்த தடவை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய்ஹிந்த்.